தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை கடுமையாக விமர்சித்ததாக எழுந்த புகார். ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். ஒப்பந்தம் மூலம் பெற்ற கச்சத்தீவை இந்தியாவிற்கு திரும்ப வழங்குவது சாத்தியமற்றது. இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதி. கச்சத்தீவை திரும்ப வழங்கினால் இலங்கையின் கடல் வளம் முற்றிலும் சூறையாடப்படும் என்றும் கருத்து. நில அபகரிப்பு முறைகேடு தொடர்பான பண மோசடி வழக்கு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு சொந்தமான ரூபாய் 31 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. வதந்தி பரவலை தடுக்கும் வசதியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது எக்ஸ் வலைத்தளம். கம்யூனிட்டி நோட்ஸ் என்ற வசதி மூலம் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் எலான் மஸ்க் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.